ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாய்ஸ்சரைசர் தான். சரியா? மாய்ஸ்சரைசர் வச்சு நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ் எப்படி போக்குறது, அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன அந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்னு சொல்லுவாங்க தெரியுமா, நோஸில் இருக்கிறது, அப்புறமேட்டு அப்பர் லிப் லோயர் லிப்பில் இருக்கிறது, சீக்கில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு ஆலோவேரா ஒரு சின்ன பீஸ் போதும், சுகர், கொஞ்சோண்டு அரிசி மாவு. சரிங்களா? இப்போ பார்க்க போகிறோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் ஒரு பீஸ் ஆலோவேரா எடுத்திருக்கேன். அதை நமக்கு இந்த சைடில் இருக்கிற இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதை லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும் நமக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த மேல் தோலை நம்ம எடுக்க வேணாம். இதை பாதியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதில் பாருங்கள் எப்படி வருதுன்னு, ஜெல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த ஜெல்லில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசி மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைட்டாக டிப் பண்ணால் போதும். நம்மளோட ஃபேஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரப் பண்ணிகிட்டே வரணும். இது அரிசி மாவு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நோஸில் இருக்கிறது, அப்பர் லிப்பில் இருக்கிறது, லோவர் லிப்பில் இருக்கிறது, சீக்கு, சின், இதுலலாம் இருக்கிற ஒயிட் ஹெட் பிளாக் ஹெடை அது எடுத்துரும். சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா அதோட அந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ்லாம் வெளில வந்துடும். சரிங்களா? நல்லா இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்க. ப்ளஸ் ஆலோவேராவில் ஏன் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வெறுமனையாக ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபேஸில் உங்களுக்கு ஒரு இச்சிங்னஸ் கொடுக்கும், இல்லாட்டி ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஆலோவேராவில் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம். ஸோ உங்களுக்கு வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேர்த்ததுனால உங்களுக்கு அங்கே பிளாக் ஹெட்ஸ் வரும், ஒயிட் ஹெட்ஸ் வரும். சரிங்களா? லைட்டாக சின்ன சின்ன பருவுகள் வரும், அந்த மாதிரிலாம் வரும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணால். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனோடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். ட்ரை ஆனதுக்கு ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இது ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஐஸ் க்யூப்ஸு, இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸில் போட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே இதை வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆயிரும். ஒரு காட்டன் துணியோ இல்லாட்டி காட்டன் பீஸோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த இதுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம்ல ஆலோவேரா, இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணுங்கள், லைட்டாக சர்க்கரையில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி சும்மா அப்படியே ரப் பண்ணிங்கனாவே அந்த ஸ்கின்னில் நமக்கு இந்த சர்க்கரை நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல, அந்த கிளியர் பண்ண இடத்துலேருந்து இன்னும் மீதி ஏதாவது இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஃபேஸை க்ளோ பண்ண வைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஃபேஸில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. சரிங்களா? ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இது என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு
நம்ம வந்து தொட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், ட்ரை ஆனதுனால. கொஞ்சம் இந்த சக்கரை போட்டிருக்கிறதுனால அதோட அந்த பிசுபிசுப்போட அந்த இது இருக்கும். சரிங்களா? இது என்ன பண்ணுங்க, இதையும் அதே மாதிரி ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபுல்லாக இப்படி ரப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு காட்டனோ இல்லை காட்டன் பீஸ் துணியோ வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரைனஸும் ஃபேஸில் இருக்காது, ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் அந்த மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் ஆகும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.